Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம கிராமத்து ஸ்டைல்ல சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப பாரம்பரியமான ரெசிபி. இது சவுத் இந்தியால ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இது ரொம்ப சிம்பிளா பண்ணிரலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மண்பானையில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா பொடுசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் ரெடி ஆயாச்சு. ஸோ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மசாலா ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட 500 கிராம்ஸ் அளவுக்கு சிக்கன் பீஸை நல்லா கழுகி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாலாம் நல்லா கூட்டார மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 3 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த குழம்பு நல்லா கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ சிக்கன் பீசஸ்லாம் வெந்து நல்லா ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு சுவையான வில்லேஜ் ஸ்டைலில் சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை சப்பாத்தி, ரோட்டி இல்லாட்டி சாதம் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த வில்லேஜ் ஸ்டைல் சிக்கன் கறி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.